பொய்மைகள் அதாவது கெட்ட எண்ணம், காதல், காமம், மதம், ஆச்சரியம், பொறாமை, தீய எண்ணங்கள் இவை எல்லாமே பொய்மை சம்பந்தப்பட்டவை. பொய் 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 தான் அதெல்லாம். ஆனால் அன்பு, அரவணைப்பு, தயவு, இரக்கம் இதெல்லாம் மெய்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பொய்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்கும். அதாவது கெட்டு போகிற விஷயங்கள் நல்ல ஈர்ப்பு இருக்கும், அது கெட்டு போக செய்யும். ஆனால் மெய்மை கெடாது, கெட்டு போக விடாது. ஆனால் கடினமானது, அதில் பெரிய அனுபவங்கள் இல்லை. அதில் அந்த நாமே தற்காத்து கொண்டு இருப்பது தான் மெய்மையோட வேலை. நம்ம எவ்வளோ கட்டுப்பாடாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கும் நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நம்ம கட்டுப்பாடை விடும் பொழுது இவையெல்லாம் போய் இந்த தீமை விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே கலந்து, இவையெல்லாம் நம்மளோட கலந்து விட்ட பிறகு நம்ம வாழ்க்கை அதோ கதி தான். இதுவே எப்பயுமே கெட்ட அனுபவங்கள் வேகமாக நம்ம இருக்கும். ஏன் சினிமாவில் சீரியலெல்லாம் ஏன் கெட்ட விஷயங்களாக வைக்கிறாங்க? சினிமாவில் பயங்கர கெட்ட விஷயங்கள், கெடுக்கிற விஷயங்கள், அழியக்கூடிய விஷயங்கள், அழிக்கிற விஷயங்கள் இப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க மனசு. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தால் எப்படி இந்த கொலை நடந்தது, எப்படி இந்த கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது, எப்படி இந்த துரோகம் நடைபெற்றது, இதெல்லாம் போடுவாங்க. கதையாக பாடமாக பரப்பராக இருக்கும். இதையெல்லாம் என்னாக மனசு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிக்கும். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் குட்டியில் ஒன்றும் சொல்ல முடியாதா? புத்தர், இயேசு, காந்தி போன்ற ஞானிகள், அருளாளர்கள் இவர்கள்லாம் நல்லபடியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் அனுபவத்தை கொடுக்காது. கெட்ட விஷயம் அனுபவத்தை கொடுக்கும், அது சுகமாக இருக்கும், ஆனால் அழிவு கொண்டு விடும். கெட்ட விஷயம் என்றைக்கு நல்லா இருக்கும். இந்த காமத்தில் ரொம்ப ஈடுபட்டா, கடவுளை ஈடுபட்டா, கல் குடிக்கிறதுல ஈடுபட்டா அனுபவம் நல்லா இருக்கும், ஆனால் அடிமையாக்கும், தண்டனை கொடுக்கும். ஆனால் இதில் அவர் தண்டனைக்கு சான்ஸே இல்லை. மெய்மை குன்றா மனதினர் உண்மையாக இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கொடுக்க சந்தோஷங்கள் இருக்காது. கெட்ட விஷயங்கள் வேண்டாம். நல்ல விஷயங்களை நாடுவோம், நல்ல விஷயங்களை கடைப்பிடிப்போம், நல்லபடியாக வாழ்வோம், நல்லவர்களாக இருப்போம். நல்லவர்களாக இருப்பது போல ஒரு உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த நிம்மதி ஏதும் இல்லை. இதனை நாம் தான் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும். மற்ற யாரும் இதுக்கெல்லாம் உதவ மாட்டாங்க. கெட்டதுக்கு நிறைய பேர் செய்வான், நண்பர்கள் நிறையா ஒரு சூழ்ந்துருவான், உடனே கெட்டு போகலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் நண்பர்கள் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரேராக நல்லவர்களுக்கு நல்லவர்கள், அதாவது சத் சங்கம்னாங்க. நல்லவர்களும் சேர்ந்து வாழ வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.